சார் கோல்டு டைம்லையும் காஃப் டைம்லையும் காமனாக நாங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் கோல்டு காஃபை வந்து அதாவது கோல்டுங்கிறது வைரல் கோல்டுங்கிறது செல்ஃப் லிமிட்டட். வித்தின் 2 days ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிக்கிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறோம், ரொம்ப ஏசியில் இல்லாமல் இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். உடனே மக்கள் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க, உடனே ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கிறாங்க, ஸ்டீம் நிறைய எடுக்கிறாங்க. ரொம்ப சில பேர்லாம் பார்த்தா கொதிக்க தண்ணி குடிப்பாங்க. காஃபுங்கிறது என்ன ஆகுனா கோல்டு அதிகமாகும் போது காஃப் வர சான்ஸ் இருக்குது. த்ரோட் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு நோஸில் ஆரம்பிக்கும், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஸ்லோவாக அது இறங்கி தொண்டைக்கு வரும், அப்போ லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஒன்று த்ரோட்டுக்கு வரும்போது அது காஃபாக மாறும். அந்த காஃபாக மாறுது, அது சளியாக மாறுதுன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். அது ஆல்ரெடி பண்ணிட்டோன்னா அப்புறம் இன்னும் இறங்கி லங்ஸ்க்கு போய் வீசிங்க மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்டீம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், அது இன்னும் இரிட்டேஷன் அதிகமாகும். நீங்களா ஓவர் த கவுண்டர் டேப்லெட் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். கோல்டு நார்மல் கோல்டு வித்தின் 2 days செட்டில் ஆகிரும். அது வைரல் கோல்டு. அதுக்கு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கலாம், சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, ஃபேன் ஏசி கீழே இருக்கிறத அவாய்ட் பண்ணணும், தலைக்கு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் அதான் செட்டில் ஆயிரும்.